இந்த மாதிரி ஃபுட்பால் கேம் கவர் பண்ணும்போது செட்டிங்ஸ் வந்து நீங்க 2ல 1 சூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது இப் இன் கேஸ் நீங்க வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அந்த புல்வெளியோட அந்த பச்சை பசேன்ற அந்த ஒரு கலர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க வந்து இன்கேஸ் பிளேயர்ஸோட ஃபேஸ் வரைக்கும் டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரைட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதுவே கொஞ்சம் டஸ்கி டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து வேற வழி இல்லாம கொஞ்சம் உங்களோட என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கூட வைக்கணும். அந்த என்வாயன்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா சப்ஜெக்ட் அதாவது பிளேயர்ஸோட ஃபேஸ் வந்து விசிபிளா இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால நீங்க வந்து ஆஸ் அ போட்டோகிராஃபரை நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களோட போட்டோஸ்ல வந்து சப்ஜெக்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா இல்லை அந்த என்வாயன்மெண்டல் அந்த ஒரு ஃபுட்பால் இந்த பச்சை பசேன்றதை காமிக்கிறது நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறோமான்னு சொல்லி. ஓகே, செகண்ட் டே தேர்ட் கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. மணி 11:27. சுமாரா ஒரு மணி நேரம் கிட்ட கேமரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் கேமரா தொட்ட கூட முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டாக போய் நிற்கிது கேமரா. மீன் ஓரளவுக்கு எக்ஸ்பெரிமென்ஷனான ஹீட் தான். நான் பிடிச்ச என்னால் ரொம்ப நாள் ஷூட் பண்ண முடியும். போத் கேமரா லென்ஸ் லென்ஸு கொதிக்குது. லென்ஸ் ஷூட்லேருந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, ஃபுட்பால் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது மாதிரி ஃபுட்பாலில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும்னா எல்லாரும் கண்ணில் படுற ஒரு விஷயத்த நீங்க காட்டணும், யாரு கண்ணுக்கு அவள் லேஸ்ல படாத விஷயத்தையும் காட்டணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து இவ்வளவு நேரம் கேம் ஓடிச்சு, பிளேயர்ஸ் ஃபீல்ட்ல விளையாண்டாங்க, நம்ம அதையும் காட்டணும். அட் த சேம் டைம் அவங்களோட டீம்மேட்ஸ் இங்க அந்த பூத்துல உட்காந்து அவங்க விளையாடுறது ஆர்வமா பாக்குறது, அவங்க விளையாடுறதுக்கு இங்கிருந்து அவங்க வந்து சஜஷன்ஸ் கொடுக்கறது, கமெண்ட்ஸ் பண்றது. அதை தவிர்த்து இப்போ வந்து ரெஸ்ட் விட்டுருக்காங்க 15 மினிட். அந்த 15 மினிட்ல அந்த ஒரு டீம் உள்ளுக்குள்ள அவங்களோட டிஸ்கஷன் பண்ணிக்கிறது, எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க, டிஸ்கஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரின்றத வந்து அதையும் கேப்சர் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து சில சமயம் கண்ணில் போடும், சில சமயம் கண்ணில் படாது. ஸோ அது மாதிரி விஷயத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி நம்ம அதோட ஸ்டோரியில சொன்னோம்னா கம்ப்ளீட்டா இருக்கும் பாக்குறதுக்கும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ எடுக்க போறேன். பை பாய். ரெண்டாவது நாள் ஃபைனல் மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் ஒலிம்பஸோட தேவை நம்மளுக்கு தேவைப்படாது 300 mm. இதோட செகண்ட் டெஸ்ட் வீடியோ ஃபெஸ்டிவல் போட்டோகிராஃபி சித்ரா பொன்னிமித்தலையும் தலை மீட் பண்ணலாம். ஸோ பாய். Follow us on TikTok and Instagram. Subscribe Mega Photography on YouTube.